மலையாள படம் அவ்வளோ படம் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பார்த்தம்போது தமிழ் படத்தில் சில படங்கள் இருந்துச்சு. பட் அதில் வந்து மலையாள படத்தில் அவ்வளோ நீங்கள் ஸ்டண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அவ்வளோ எத்தனை படம் பண்ணியிருக்கீங்க? மலையாளத்தில் அதிகமாக பண்ணியிருக்கீங்களா? தமிழில் தான் பண்ணியிருக்கீங்களா அவ்வளோ? நான் பேசிக்காக வந்து தமிழ்நாட்டில் பிறந்தவன். ஓகே, ஓகே. தமிழ் படங்கள் தான் 143 படங்கள் மேலே தமிழில் நான் பண்ணிட்டேன். ம். என்னோடய ஆரம்ப காலத்து படம் ஆணை. அர்ஜுன் சார் தான் என்னை முதல்ல ஸ்டன் ஃபைட் மாஸ்டர் ஆக்குனது. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நான் தமிழில் பண்ணியிருக்கேன். சென்னை 28 ஆகட்டும், மாயாண்டி குடும்பத்தார், கோரிப்பாளையம், முத்துக்கு முத்தாக, நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். 143 படங்கள் பண்ணியிருக்கிறேன். கடைசியில் கோலி சோடான்னு ஒரு படம் பண்ணோம். நானும் விஜய் மில்டன்லாம் காதலில் விழுந்தேன். நிறைய படம் நகுல் படத்தையே ஒரு 4 படம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு கோலி சோடா 2 பண்ணும்போது ஒரு மலையாள படம் வில்லன் நடிக்க வந்தார், செம்மன் வினோத். அது மூலமாக எனக்கு மலையாள வாய்ப்பு கிடச்சிது. மலையாளத்தில் பெரிய அங்கீகாரம் எனக்கு கிடச்சிது. தமிழில் கிடைக்காத ஒரு அங்கீகாரம் மலையாளத்தில் எனக்கு கிடச்சிது. அங்கே கரெக்டாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு கரெக்டாக என்னோடய ஆக்ஷன் கோரியோகிராஃபி ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சது. எல்லாம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சு நேஷ்னல் அவார்டும் ஐயப்பனும் கோஷி படத்துக்கு அங்கேருந்து வாங்கினேன். அது மூலமாக எனக்கு துணிவு வினோத் சார் எனக்கு ஆல்ரெடி கோலி சோடாவில் நல்ல நண்பர். அது மூலமாக துணிவு படம் எனக்கு கிடச்சிது. அப்புறம் ஹிந்தியில் அனிமல் படம் பண்ணியிருக்கேன். இப்போ தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடா 4 ஸ்டேட்லேயும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாருமே மலையாள ஃபைட் மாஸ்டர் தான் இது வரைக்கும் நினச்சிட்டு இருப்பாங்க. நீங்களும் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டிலே 143 படம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் 68 படங்கள் பண்ணியிருக்கேன் மலையாளத்தில். எல்லாமே ஒரு அமையிற நேரம் தான். அது அமைஞ்சு திருப்பியும் தமிழில் ஒரு நம்பர் 1 ஸ்டன் கோரியோகிராஃபாக இப்போ வந்துட்டுருக்கேன்.